கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை சங்கீதம் 114 அதிகாரம் 8 வசனம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னா, நம் தேவன் யாராம்? கன்மலை. அதாவது எந்த இடத்துல இருந்து நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வரவே முடியாது என்று சொல்லி நினைக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை தர அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அவரால் மாற்ற முடியாத காரியம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட நபர்களைப் போல கற்பாறையை போல இருக்கிற நபர்களைப் போல உங்க குடும்பத்துல சில நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா, தேவன் இன்றைக்கு அவர்களிடத்திலிருந்து நீரூற்றுகளை புறப்பட செய்ய வல்லவரா இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ளலாம். இதே வார்த்தையை டிபிடி வெர்ஷன்ல He split open boulders and brought streams of refreshing water gushing out for everyone to drink. அங்கிருந்து எல்லாரும் குடிக்கத்தக்கதான ஒரு நீரூற்றுகளை தண்ணீரை அவர் அங்கே புறப்பட செய்கிறாராம். இந்த வார்த்தை எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தப்போ அங்கே யாத்ராகமம் 17 அதிகாரம் 3, 4, 5, 6 வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா, அங்க அவங்களுக்கு தண்ணீர் தாகம் உண்டாகுது. உடனே அவங்க மோசேக்கு விரோதம் அங்க முறுமுறுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? எங்க பிள்ளைகளை, எங்க ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் அப்படின்னு சொல்லும் போது அங்கே மோசே சொல்றாரு, நான் என்ன செய்வேன், இவங்க என்னைய கல்லறிய பார்க்கிறாங்களேன்னு தேவன்கிட்ட சொல்லும் போது அங்க தேவன் சொல்றாரு, நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னாடி போ. அங்கே ஓரேபில நான் உனக்கு முன்னாடி கன்மலையின் மேல நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்போ ஜனங்கள் குடிக்க அதுல இருந்து தண்ணீர் புறப்படும் சொல்றாரு. அங்கே அதே மாதிரி செய்யும் போது அங்கே தண்ணீர் புறப்பட்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இதே சூழ்நிலை இன்னொரு முறை வருகிறது. என்னாகமம் 20 அதிகாரத்துல அங்கே சில காரியங்கள், அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே திரும்பவும் மறுபடி அங்க மிருகங்கள் எல்லாம் சாகும்படி நீர் எங்களை இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்தது என்னன்னு சொல்லும் போது அங்கே மறுபடியும் தேவன் சொல்றாரு, நீ கன்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்றாரு. அப்போ கன்மலை தண்ணீரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் போது அங்கே மோசே என்ன செய்கிறாரு? மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்கிறாங்க. அப்போ இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் மோசே என்ன செய்கிறாரு? அடிக்கிறாரு. உடனே தண்ணீர் புறப்பட்டு சபையார் குடித்தார்கள், மிருகங்களும் குடித்தது. முதல் தடவை தேவன் அங்க கன்மலையை அடிக்க சொல்றாரு, 2வது நேரம் பேச சொல்றாரு. ஆனா மோசேயோ இங்கே 2ஆம் தரமோ அங்க கன்மலையை என்ன செய்கிறார்? அடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2 தரம் அடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த காரியம் எதை சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படின்னா இங்கே இன்னொரு வார்த்தை சொல்லுகிற காரியம் சங்கீதம் 78 அதிகாரம் 15, 16 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வனாந்தரத்துல இருக்கக்கூடிய ஒரு கன்மலை அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வனாந்தரத்துல அங்கே ட்ரையா இருக்கிற ஒரு ஏரியால இருக்கக்கூடிய ஒரு கன்மலை, அந்த கன்மலையில இருந்து என்ன செய்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அப்போ சூழ்நிலையே இல்லை, அங்க எல்லாமே ட்ரையா இருக்கு. அந்த ட்ரையான, ஒருவேளை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ மலைகள்ல இருந்து நீரூற்றுகள் அங்கே உள்ளிருந்து வரலனாலும் அந்த மலையிலிருந்து அங்கே கிளம்பி அந்த கற்பாறைகள் மேல அங்க புறப்பட்டு நீரூற்றாய் வருகிறத நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இங்கேயோ அங்கே வனாந்திரங்கள், அந்த வனாந்திரத்துல இருக்கிற கன்மலையிலிருந்து அங்க தேவன் தண்ணீரை புறப்பட பண்ணுகிறார். அங்க நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, அந்த தண்ணீர், எவ்வளவு தண்ணீர் அந்த வனாந்திரத்தின் கன்மலையிலிருந்து புறப்பட்டு வந்ததுன்னா, கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களின் தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீர் அங்கே புறப்பட்டு வந்ததும் அவர்கள் மிருக ஜீவன்களும் அங்கே குடித்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜனங்கள், அவர்கள் வைத்திருந்த மிருகங்கள் அத்தனை பேரும் அந்த நீரூற்றுகள்ல இருந்து, அந்த தண்ணீர்ல இருந்து அவங்க குடித்து அவங்க தாகத்தை தீர்க்க முடியும். அப்படின்னா இன்றைக்கு அந்த கன்மலையாகிய கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும்.
அப்போ 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், முதலாம் தரம் அந்த கன்மலையாகிய கிறிஸ்து அடிக்கப்பட்டார் நமக்காக. அப்போ இன்றைக்கு அவர் அடிக்கப்பட்டதுனால அவரிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நமக்காக எப்பவுமே என்ன செய்து பொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பின் ஊற்றுகள் அவரிடத்திலிருந்து பொங்கிக் கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், எப்பவும் தண்ணீரை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஜீவ தண்ணீரை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதாவது என்றென்றைக்கும் நமக்கு தேவையான அந்த ஸ்பிரிச்சுவல், பிசிக்கல் எல்லா ப்ரொவிஷனும் அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். முதலாம் தரம் அந்த கன்மலை அடிக்கப்பட்டதுனால அந்த அதாவது இது எல்லாமே அந்த நிழலாய், பழைய ஏற்பாட்டின் சம்பவங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருக்கிறபடினாலே முதலாம் தரம் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவின் இடத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டதுனால இரண்டாம் தரம் நம்ம இப்ப பேசினாலே போதும், கன்மலையாகிய கிறிஸ்துவை பார்த்து பேசினாலே போதும், நமக்கு வேண்டியவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை நான் அந்த வார்த்தையை அப்படியாத்தான் எனக்கு ஆவியானவர் இன்டர்பிரேட் பண்ணி கொடுத்ததுனால இந்த வார்த்தையை சொல்றேன். முதலாம் தரம் அவர் அடிக்கப்பட்டதுனால நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தந்திருக்கிறபடினால இனி நம்ம பேசினாலே போதும், கண்மலையிட்ட எல்லாவற்றையும் தாராளமாய் கொடுக்கிற அந்த கண்மலையிடத்திலிருந்து நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற சத்தியத்தை இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப இந்த வார்த்தையின் மூலம் கேட்ட இந்த வார்த்தை இன்றைக்கு அவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த கண்மலையும் அவர் தண்ணீர் தடாகமாக, கற்பாறையை நீரூற்றுகளாக மாற்றுகிறார். இன்றைக்கு அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நம்பி இருக்கிற நமக்கு அவர் நமக்காக அடிக்கப்பட்டது நிமித்தம் இன்றைக்கு நம்ம பேசினாலே போதும், நம்ம வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமென்றாலும் நம்ம அவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, நீர் ஆண்டவர் எங்க வாழ்க்கையின் எந்த கற்பாறையா இருந்தாலும் அதை நீரூற்றுகளாக, கண்மலையை தண்ணீர் தடாகமாக இன்றைக்கு நீர் மாற்றுகிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த சூழ்நிலையும் மாற்றி அதிலிருந்து நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டவரே, பெற வைக்கக்கூடிய வல்லமையுடைய தேவன் எங்கள் தேவன் என்பதை நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஞான கண்மலையாகிய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறபடியினால அப்பா, ஜீவ தண்ணீரை அவர் எங்களுக்கு ஆண்டவரே நிரந்தரமாக கொடுத்து கொண்டே இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு நாங்கள் பேசும்போதே எங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம். கேட்ட இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.